குலதெய்வம் என்பது நம்முடைய பூர்வீகம். அதாவது பூர்வீகத்துல ஒரு வலிமையான ஆத்மா தான் நம்முடைய குலதெய்வம். அப்ப அந்த பூர்வீக வலிமையான ஆத்மாவோடு நமக்கு தொடர்பு இல்ல, குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்னா, பூர்வீகம் என்ற ஒரு ஸ்தானம் பழுதுபட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் பூர்வ புண்ணியம் 5, பூர்வீகம் பித்ருஸ்தானங்கள் என்பது 9. இந்த ஸ்தானங்கள் பழுதுபட்டிருக்கும் போது நம்முடைய குலதெய்வத்தை அறிய முடியாது, அறிய இயலாது. 5ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்களை வைத்தெல்லாம் கண்டறியலாம் என்பது அந்த ஜோதிட ரீதியாக சொல்லுகின்ற செய்தி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, உங்களுக்கு இசைவான உங்களுடைய குலதெய்வம் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முயற்சி. அந்த முயற்சியில நிறைய வெற்றி கண்டிருக்கிறோம். அதற்கான வழிபாட்டு முறைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய 5ஆம் இடத்தையும் நம்முடைய 9ஆம் இடத்தையும் மேன்மைப்படுத்தும் போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வமே எங்கே நம்முடைய திருக்கோவில் இருக்கிறது என்பதை உணர்த்தும்.